முதறிஞர் ராஜாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாத்திரம் கிடையாது, ஒரு சாணக்கியரும் கூட. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ யூனியன் ஆரம்பிக்கணும்னாங்க போலீஸ்லாம். இப்போ எப்படி கேரளாவில் எப்படி போலீஸ் இருக்கோ, யூனியன் இருக்கோ, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த காலத்திலே நான் சொன்ன 1950ஸ்லேயே வந்து யூனியன் ஆரம்பிக்கணும் நாங்கள் போலீஸ் கட்டாயமாக கூடாதுன்னாரு ராஜாஜி. ஸோ அப்போ என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டார். ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது அப்போது 1950ஸ்ல அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒத்துக்கிட்டார். அப்புறம் என்ன பண்ணார்னா நைஸாக வந்து மலபார் போலீஸை உள்ளே கொண்டு வந்து விட்டு அவங்கள வந்து நிர்வாகம் பண்ண வச்சு நைஸாக அப்படியே ஸ்ட்ரைக்கை உடைச்சார். அதுதான் சாணக்கியத்தனம், அதுதான் நிர்வாக திறன். ஸோ அந்த காலத்தே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, போலீஸில் மாத்திரம் யூனியன் ஆரம்பித்தாங்கன்னா நாளை குட்டிச்சாராக போயிடும் அப்படிங்கிறது கிளியாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. Hi friends, this short video remembering or commemorating Udayapalachari alias Chakravarti Rajaji alias also known as மூதறிஞர் ராஜாஜி. அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 25 அந்த மூதறிஞர் ராஜாஜியோடைய நினைவு நாள். அவர் அஃப்கோர்ஸ் காலமாகி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது. அவரை பற்றியான நினைவுகள் பதிவுகள் இது. அவர் கவனிச்சிங்கன்னா ராஜாஜி வந்து கவனிச்சிங்கன்னா வந்து முதல்ல இந்தியாவோட லாஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லலாம். அவர் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறமா வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு முந்தி அவர் வந்து கடைசியாக இருந்தார். அவர் இந்தியாவோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வருஷம் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் 54-56 வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவரோட தனிப்பட்ட சாதனை பார்த்தோன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு இது சிம்பிள் வேண்டி இருந்தது கவர்மெண்ட்டுக்கு. அவர் தான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் இதை வந்து கோபுரத்தை வந்து தமிழ்நாடோட இது சிம்பிளாக கொண்டாந்தார் அவர் தான். அப்போ வந்து ஒரு பேச்சு வந்தது, இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொன்னார், வந்து ஒரு சர்ச்சில் கூட வந்து ஒரு இது இருந்தது, சிம்பிள் இருந்தது, அதே மாதிரி கோபுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோபுரம்ன்றது தமிழோட கலாச்சாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக தைரியமாக வந்து கொண்டாந்தார் ராஜாஜி. அதே மாதிரி அவர் காலத்தை வந்து ஒரு மே மாதம் வாக்கில் வந்து பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணார்னா வந்து தைரியமாக வந்து வருண ஜெபம் அறிவித்தார். அப்போ உடனே ஈவேரா வந்து வழக்கம் போல் வந்து இது பண்ண அதை வந்து கிண்டல் வச்சார், இது மாதிரி பகுத்தறிவுலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து எல்லாருக்குமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண ஜெபம் பண்ணி மழை வந்து மே மாதத்தில் கொட்டன்னு கொட்டித்து. ஸோ குடிநீர் பஞ்சம் வந்து தீர்ந்தது. ஸோ கரெக்டாக அவரை பொறுத்தவரை செக்யூலரிசம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை அப்படிங்கிறத வந்து எல்லா மதத்தையும் சேர்ந்து அரவணைக்கிறதான வழியை ஒரு மதத்துக்கு மாத்திரம் பொருள் கிடையாது. ஸோ இந்து மதத்தோட இதெல்லாம் வந்து கோட்பாடுகள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து அது வந்து மக்களுக்கான இது கிடையாது, எல்லாருக்குமே பொதுவாக யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக வந்து அப்போ பண்ணார் ராஜாஜி. அது ஒன்று. அஃப்கோர்ஸ் இவர் வந்து ஆன்மீகத்தின் இந்த பக்கம், அவரோட ஃப்ரெண்டு ஈவேரா வந்து ஆன்மீகத்தின் அந்த பக்கம். பட் இருந்தாலும் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் நாயக்கரும் தான் கூப்பிடுவார் இவர் ராஜாஜி ஈவேராவும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். இதை நீங்கள் பார்த்தோம்னா அதில் என்ன ஒரு கவனிச்சிங்கன்னா, ஈவேரா வந்து செத்து போனது வந்து டிசம்பர் 24, 1973. இவர் செத்து போனது வந்து 25 டிசம்பர் 1972. ஸோ கரெக்டாக சொல்லுவாங்க 1 இயர்க்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவனிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே கரெக்டாக அடுத்த 1 இயர்க்குள்ளே இவர் காலமாயிட்டார் ஈவேரா. ஸோ அவ்வளோ நட்பு வந்து 2 பேருக்குமே இறுகி இருந்தது. உதாரணம் கூட வந்து ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ ஈவேரா வந்து கல்யாணம் பண்ண போது 1949 வந்து பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போ தான் அண்ணாதுரை வந்து வெளில வந்தார் அப்போ கட்சியை விட்டு. அப்போ வந்து எல்லாம் இப்போ ரூமர் என்ன கிளம்பிச்சுன்னா வந்து ராஜாஜி தான் சொல்லி கொடுத்தாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அப்புறம் தான் லேட்டராக தான் தெரிய வந்தது விவரம். வந்து ஈவேரா சொல்லிருக்கார் ஈவேரா கிட்ட ராஜாஜி, நீ மாற்ற கல்யாணம் பண்ணிட்டா உன் டோட்டலாக உன்னோட வந்து அரசியல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார், வான் பண்ணியிருக்கார். அந்த உண்மையை வந்து இவரை வந்து வெளில சொல்லலை, தைரியம் இல்லை ஈவேராக்கு. ராஜாஜியும் சரி ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு அவருமே பெருசாக பொருட்படுத்தலை, அதனால் விட்டார். அவ்வளோ ஒரு இது நட்புக்கு வந்து அவ்வளோ உண்மையாக இருந்தார் ராஜாஜி அவரை பொறுத்தவரை. அதே மாதிரி அவர் கொள்கைகளை வந்து அவர் வந்து தீவிரமாக இருந்தார் அவர் ராஜாஜி அவரை பொறுத்தவரை. தான் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து தன்னோட நம்பினார் அந்த கொள்கை. அதுதான் அவரோட சிறப்பம்சம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து குலத்தொழில்னு ஒன்று கொண்டாந்தார் 1956 சமயத்தில் வந்து கொண்டாந்தார் குலத்தொழில். அது எப்படின்னா வந்து
இப்போ நீங்கள் ஒரு இதுவாக ஒரு கைவானாக இருக்கீங்களோ, இல்லை வந்து ஒரு இதுவாக இருக்கீங்க, இரும்பு தச்சனாக இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு தட்டச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த அந்த குளத்தை அந்த தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் ஒகேஷ்னல் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் சப்போஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு 12 மணிக்கு அப்புறம் மத்தியானமாக வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஸோ நீங்கள் குலத்தொழிலை கற்றுக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்குது உங்களுக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கில் இருக்கும், அப்படி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஈவேரா எதிர்த்தார். குலத்தொழிலும் திரும்பி அதுமாதிரி பார்ப்பனிய இது வந்து இவர் பார்ப்பனார்ன்றதுனால இவர் பார்ப்பனியத்தை பரப்புகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து வெறுப்பை கிளப்பி விட்டாங்க. காமராஜர் சேர்ந்துக்கிட்டார். ஏன்னா காமராஜர் என்ன ப்ராப்ளம்னா, அவர் சத்தியமூர்த்தியோட சிஷ்யன். அவர் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் ஒத்து வராது. அதனாலேயே வந்து இவருமே வந்து அதே இதை வந்து அரசியல் ரீதியாக வந்து 2 பேர் எதிர்த்தாங்க, புதிரமாக இருந்தாங்க, காமராஜரும் ராஜாஜியும். அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா வந்து எதிர்த்தார் குலத்தொழிலை. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய பிரச்சனை வந்தது. இதை வந்து இது சரிப்பட்டனா கட்சிக்குள்ளேயே வந்து ஆதரவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ராஜாஜிக்கு. சரி, ஓகே, நான் வந்து இந்த பொறுத்த எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து ஒத்துக்கலைன்னா ஐ எம் ரிசைன் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அவர் பதவியை வந்து ஒரு துண்டு மாதிரி தான் நினச்சார். அவரை வந்து வேஷ்டியாக நினைக்கல அவர் ராஜாஜி. ஸோ இது பண்ணிட்டு வெளில போன உடனே தனியாக கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸை விட்டு வெளில போய் சுதந்திர காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுதான் காங்கிரஸ் அதுதான் வந்து இதுலேயும் இருந்தது. கேரளாலேயும் வந்து உன்னிகிருஷ்ணன் நடத்திக்கிட்டு அவர் காலம் வரைக்கும் இருந்தார். இது உன்னிகிருஷ்ணன் அதனால் சொல்லி இங்கேப்பா நிறையா மன்னர்கள்லாம் வந்து மன்னர் ராஜா அவங்களாம் வந்து சேர்ந்தாங்க அதில் போய் சுதந்திர காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்க அதில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆனதுனாலே பார்த்தோம்னா ராஜாஜி வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த காங்கிரஸை விட்டு வெளில வந்த உடனே காமராஜர் மேலே வந்து தீவிரமாக அரசியல் ரீதியாக வந்து அவர் எதிர்த்தார். ஸோ எப்படியாவது காங்கிரஸை வந்து தமிழ்நாடு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அண்ணாதுரை போய் சேர்ந்தார் 1967 60s போயிட்டு. ஏன்னா அண்ணாதுரைக்கு வந்து கட்சி நடத்தினார், பட் எப்படி பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. பிபிசி கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு வாட்டி கேட்டாங்களாம், வந்து இப்போ மீட் பண்ணாங்களாம் இவங்கள அண்ணாதுரையா எப்படின்னு கேட்டாங்களாம். ஃபஸ்ட்டு கேள்வி எப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்கண்ணா. ஆனால் அண்ணாதுரை வந்து நெடுஞ்செழியனை பார்த்தாராம், நெடுஞ்செழியன் வந்து அன்பழகனை பார்த்தாராம், அன்பழகன் கருணாநிதியை பார்த்தாராம், கருணாநிதி வந்து திரும்பி அண்ணாதுரையை பார்த்தாங்களாம். அப்போ உங்களுக்கு பிளானே கிடையாதா அப்படின்னாங்களாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக ராஜாஜி வந்து உள்ளே பூந்து இந்திய எதிர்ப்பை வந்து கொண்டாந்தார். இந்திய எதிர்ப்பு பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ஆயுதத்தை கொடுத்தார். அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து கையில் கொடுத்தாரு. அது வந்து பேரே தீவிர போராட்டமாகி காங்கிரஸே வந்து தமிழ்நாட்டை விட்டே கழட்டி விட்டுச்சு. 67 வந்து இது பண்ணது தான். அந்த அளவு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட்டே விளக்கிட்டார். அந்த பகை தான். அதுதான் மெயினாக. இந்த காமராஜர் பார்த்திங்கன்னா அவருமே வந்து ஒழுக்கத்தின் சிகரம். அவரும் ஒண்டிக்கட்டை தான், ஒன்றுமே சொத்தம் சேர்த்துக்கவே இல்லை அவர். ராஜாஜியும் பார்த்தோன்னா அவர் மனைவி வந்து 1917 வந்து கிட்டத்தட்ட காலமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் போல் தனியாக தான் இருந்திருக்காரு, மறுமணம் செஞ்சுக்கல அவர். வித்தின் 40 இயர்ஸ்க்குள்ளே காலமாயிட்டார் ராஜாஜோட மனைவி. அப்படி இருந்தும் கூட அவர் மறுமணம் பண்ணிக்கல ராஜாஜி. ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா அவருக்கு இருக்க ஒத்து போகல. 2 பேருமே நேர்மையின் சிகரம். 2 பேரும் ஒரு பைசா வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பெரிய ஈகோ பிரச்சனைலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நலவுணவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இது ஒரு வேற்றுமை தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே காரணம். ஒத்து போக மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். கவனிச்சு இப்போ அண்ணாமலைக்கே ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா இதுதான் காரணம். ஏன்னா ஒத்துமை கிடையாது. ஒரு கெட்டவங்கன்னா ஈஸியாக சேர்ந்துடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவரை இது பண்ணாத எதிர்த்து பண்ணதுனால கவனிச்சிங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. அதே கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி 1971 வந்து ஒன்றா சேர்ந்தாங்க காமராஜரும் ராஜாஜியும். பட் ஜெயிக்க முடியல. பெருங்கூட்டம் கூடிச்சு அப்போது அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறதுக்கு. சோகாவே கூட பிரச்சனை பண்ணார். ஆனால் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சதுன்னா வந்து நடைமுறை கிரவுண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் சப்போர்ட் இருந்தது அப்போது கருணாநிதிக்கு. அப்போ கருணாநிதி ஊழல் புகார்லாம் இருந்தது. அப்போது நிறையா ஃப்ராட்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்து கருணாநிதி மேலே. அப்படி இருந்தும் கூட கருணாநிதி திரும்பி வந்தாருன்னா அப்போ 71 இது நடந்தது. இந்த பங்களாதேஷ் வார் வந்ததுனால அந்த ஒரு புகழ் இதையும் சேர்த்து வச்சு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போது டிஎம்கே. அதனால் வந்து அவரை பொறுத்தவரை ராஜாஜி வந்து ஒரு கொள்கை தீவிரமாக, எல்லா கொள்கையும் அவர் கொள்கையில் தீவிரமாக இருந்தார். எப்போ மது விலக்கில் வந்து அவர் தீவிரமாக இருந்தார். அவர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா அவர் திரும்பி சீஃப் மினிஸ்டர் சொன்னோன்னு பார்த்தா நிதி நிலைமையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது
சரி மதுவிலக்கை வந்து இது பண்ண திரும்பி மதுவிலக்கை எடுத்து விட்டோம்னா நமக்கு நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கருணாநிதிக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ஸ்டேட்லாம் வந்து நிதி நிலைமை நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கிடையாது, அந்த இது கன்செஷன்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு வேணா அப்போ நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கருணாநிதி வந்து இது பண்ண மதுவிலக்கை வந்து அகற்றினார். அப்போ ராஜாஜி வந்து வீட்டுக்கே போனார். அப்போ கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டு கேட்டார், இந்த மாதிரி மதுவிலக்கை வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன கருணாநிதி கேட்டாங்களாம், என்ன சொன்னார் ராஜா, என்ன சொன்னார் கேட்டாங்க. ராஜாஜி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாராம் கருணாநிதி கூலாக, அவர் பேரனுக்கு சிபாரிசுக்கு வந்தார் அப்படின்னா. எவ்வளோ பெரிய அயக்கத்தனம் கருணாநிதி. ஸோ அந்த மாதிரி ஆள் கருணாநிதி. ஸோ இவர் வந்து ராஜாஜி வந்து அவரோட கொள்கையில் அவர் மதுவிலக்கு இருந்தார், ப்ளஸ் ஈவேராவோட நட்பும் இருந்தது. அவரோட இதுக்கு வந்து களமான போது ராஜாஜி ஈவேரா வந்து சுடுகாட்டுக்கே வந்தார், வந்து அவர் தகனத்துக்கு வந்தார். ஈவேரா என்னதான் வந்து அவங்க 2 பேரும் வந்து இதுவாக அரசியல் ரீதியாக வந்து வெவ்வேறு இதில் இருந்தாலும் கூட அவரோட நட்பு வந்து 2 பேருக்குமே வந்து நல்லா இதுவாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி ராஜாஜி இருந்த ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிட்டு அவர் வந்து ராமரை பற்றி எழுதியிருக்கார். அவர் ராமாயணத்தை எழுதியிருக்கார் தமிழில். அது வந்து எப்பவுமே படிக்க வேண்டிய ஒரு காவியம் கம்பராமாயணம். அதே மாதிரி அவரோட மகாபாரதம் வந்து பெருசு, வியாசர் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை வந்து எழுதினார். அவர் நிறைய கலைக்கதைகள் நிறைய விவரமாக எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கர்ணனுக்கும் வந்து குந்திக்கு சம்பாஷணையை வந்து விவரிப்பார் அவர். அதுதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இந்த ஹோல் மகாபாரதம் பார்த்திங்கன்னா. குந்தி போய் சொல்லுவாங்க கர்ணன்கிட்ட போயிட்டு, நீ தான் வந்து என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனோட சேர்ந்துக்கோ, நீ தான் மூத்தவன் சொல்லிட்டு யுதிஷ்டரை விட்டு கொடுத்துருவாரு ராஜ்யத்தை, நீயும் எல்லாம் சேர்ந்து ஆளலாம் அப்படின்பார். அப்போ வந்து கர்ணன் வந்து சொல்லுவான், நான் வந்து பண்ணேன்னா இது மாதிரி நான் பண்ணேன்னா நான் வந்து என்னோட கடனை தீர்க்க முடியாது, நான் வந்து அல்பம் மாதிரி தெரிஞ்சிடுவேண்ணா, நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வரம் கொடுப்பான் குந்திக்கு. எப்படி இருந்தாலும் உனக்கு 5 பசங்க இருப்பாங்க என்னை தவிர, எதர் மீ ஆர் அர்ஜுனன் வில் ஹேவ் டு டை இன் த வார் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுப்பார் அவர் கர்ணன் வந்து இவருக்கு குந்திக்கு. அந்த கதை இப்போ படிக்கலாம் நீங்கள். அதாவது அந்த கதையை முடிச்சப்போ சொல்லுவார் அவர், ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லுவார் ராஜாஜி வந்து, இந்த கதையை வந்து பக்திமயமாக நீங்கள் படித்து யாரெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து எந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு வாட்டி ஒரு எஸ் ஆர் நோ, ஒரு நோ சொல்லணும் எனக்கு வந்து, இப்போ நல்லா நெருங்கிய நம்பர் தான், பட் என்னால் வந்து நோ சொல்ல முடியல, ஒரு மனோதைரியம் வரல. ஸோ அந்த கதையை வந்து படித்த உடனே ஒரு மனோதைரியம் வந்து நான் அப்புறம் நோ சொன்னேன் நான். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக எழுதினவர் வந்து பார்த்தோம்னா கடைசியில் வந்து போய் காங்கிரஸ் மேலே இருக்கிற அந்த வன்மத்தை வந்து இங்கே காமிச்சார். இந்த டிஎம்கே வந்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டார். அதுதான் பொதுவான எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் வந்து நடக்கிற நிறைய தீமைகளுக்கு காரணம் வந்து தீயவர்கள் மாத்திரம் காரணம் கிடையாது, நல்லவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணுற தீமைகள் தான் சொல்லணும். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை சீஃப் மினிஸ்டராக கொண்டது தான். நெடுஞ்செழியனை குழந்திருந்தாருன்னா வந்து நல்லா வந்திருக்கும் தமிழ்நாடு, வேறு மாதிரி தமிழ்நாடு வந்து மாதிரி இதுவாக போயிருக்குமோ நமக்கு தெரில, தெரியாமலே வந்து தவறு பண்ணிட்டார் எம்ஜிஆர்னு தோணுது. அப்போ கருணாநிதி வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்க ஒத்துக்கிட்டது. அந்த மாதிரி நல்லவங்க பண்ணுற இது வந்து தெரிஞ்சோ தெரியாமல பண்ணுற தீமைகள் தான் வந்து இன்னும் பெரிய லாங் லாஸ்டிங் இம்பேக்ட் இருக்குது லைஃப்பில். அதுதான் தெரியுது இந்த உதாரணத்தில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ராஜாஜியை பற்றி. இன்னும் மேலும் பேசுவோம். ஜெய்ஹிந்த்.